Shri Ram Jai Shri Ram Jai Shri யானையினுடைய சடலங்களை வைத்தே காரைன்னு ஒரு ஆபரணம் போட்டு பாடம். அப்ப எவ்வளவு பெரிய உருவமா இருந்திருக்க வேண்டும். இந்த குழந்தை இப்படியே எப்போதும் பல்லாண்டு வாழ வேண்டும்னு அவருக்கு தோன்றியது. முதல் போர் செய்யும் பொழுது ஒரு பெண்ணையா கொல்ல வேண்டும், பெண்ணோடா போர் செய்ய வேண்டும். இவளால் பலரும் துன்பப்படுகிறார்கள். இவளை அழித்தால் தான் இந்த பகுதியின் மக்களே வாழ முடியும். தாட்டகை இவ்வளவு பெரிய உருவம். உருவம் எப்படி இருக்கும்னால், காரை அப்படின்னு ஒரு ஆபரணம் உண்டு. கழுத்துல காரைன்னு ஒரு ஆபரணம் போட்டு பாலாம். நாமெல்லாம் பெருசா முத்துகளை கோத்தோ அல்லது தங்கத்திலேயோ பண்ணி மனுஷர்கள் எல்லாம் போட்டுக் கொள்வதுண்டு. தாட்டகை தான் கொன்ன யானைகள் எல்லாம் இருக்குமோ இல்லையோ, அந்த யானையினுடைய உடம்பெல்லாம் எடுத்து ஒரு தும்பிக்க, ஒரு தோல், ஒரு வால் ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டுவாளாம். அந்த யானையினுடைய வால் அடுத்ததோட தும்பிக்க இப்படி சேர்த்து கட்டுவாளாம். இப்படி முடிச்சு போட்டு யானையினுடைய சடலங்களை வைத்தே காரைன்னு ஒரு ஆபரணம் போட்டு பாலாம். அப்ப எவ்வளவு பெரிய உருவமா இருந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட தாடகை இவர்கள் வந்தவுடனே ஓடி வருகிறாள். வந்தெதிர்ந்த தாடகைதன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதரவன் கணைவொன் ஏவி மந்திரங்கள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் தன்னை என்று குலசேகராழ்வார் தெரிவிக்கிறார். பெரிய உருவத்தோடு தாடகை ஓடி வருகிறாள். விஸ்வாமித்திரர் ராமன் சண்டை போடுவான்னு நன்னா நம்பிக்கை உண்டு. ஆனால் ஒரு நிமிஷம் தாட்டக ஓடி வரதை பார்த்த உடனே அவரே பயந்து போட்டார். ராமனுக்கு முன்னால வந்து நின்று கொண்டு தாட்டகையை தான் குரூரமா கோபத்தோடு பார்த்தாராம். ஏன்னா ராமனுடைய அழகை பார்த்திருக்காரோ இல்லையோ. தாட்டகையோடு சண்டையிடுவதற்கு முன்னால் தான் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்கிகம். கார்த்தால வருகிறார். ராமன் தூங்கி கொண்டிருக்கிறார். தட்டி எழுப்பணுமோ இல்லையோ. 4:30 மணி 5 மணி ஆயிடுத்து. எழுந்து தீர்த்தமாடி நித்தியகர்மானுஷ்டானத்தை செய்ய வேண்டும். ராமா எழுந்துருன்னு சொல்லணுமோ இல்லையோ. ராமன் தூங்குற அழகை பார்த்தார். அவனுடைய பெருமையை பார்த்தவுடனே திருப்பள்ளி எழுச்சி பாடணும். கௌசல்யா சுப்ரஜாகா, கௌசல்யை பெற்ற உயர்ந்த மகனே, குழந்தையே என்று ராமனை சொல்லுகிறார். இப்படியே சொல்லிட்டு மேல போகலையாம். கௌசல்யா சுப்ரஜாகா, கௌசல்யா சுப்ரஜாகா, கௌசல்யா சுப்ரஜாகான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாராம். ஏன்னா அவனை சேவித்த உடனே அவன் நன்னா வாழணும், இந்த குழந்தை இப்படியே எப்போதும் பல்லாண்டு வாழ வேண்டும்னு அவருக்கு தோன்றியது. அப்பவே ராமனுடைய அழகுக்கு தோற்று போய்விட்டார். அந்த ராமனை பார்த்து தாட்டகை இவ்வளவு பெரிய உருவத்தோடு ஓடி வந்தால் விஸ்வாமித்திரரே இந்த குழந்தைக்கு ஏதானு வந்துட போறதோன்னு பயந்து போயிட்டாராம். அதனால தான் முன்னாடி போய் நின்று கோபமா அவரை பார்த்து பின் தள்ளினார். அப்புறம் ராமனிடத்திலே சொன்னார், ராமா நீ தாட்டகையை கொன்று விடுன்னு அவருடைய ஆணை. ராமன் யோசித்தார். இப்பதான் முதல்ல வெளியில வந்து சண்டை போட போறோம். இது வரைக்கும் விளையாட்டுக்கு வில்ல வச்சிருந்து அம்பு விட்டது மட்டும்தான். முதல் போர் செய்யும் பொழுது ஒரு பெண்ணையா கொல்ல வேண்டும், பெண்ணோடா போர் செய்ய வேண்டும் என்று ராமனுக்கு கொஞ்சம் வருத்தம். அதனால உடனடியா சண்டை போட துவங்கவில்லை. கொஞ்சம் யோசித்து கொண்டு நின்னார். விஸ்வாமித்திரர் புரிந்து கொண்டு விட்டார். ராமா இவளை பெண்ணுன்னு பார்க்காதே, இவளை பார்த்து இந்த பிரதேசம் முழுக்க பயந்து கிடக்கிறது. இந்திரர்கள் யக்ஷர்கள் எல்லாம் இவரை பார்த்து பயந்து போயிருக்கிறார்கள். அப்ப பெண் என்று மட்டும் பார்க்காதே, இவளால் பலரும் துன்பப்படுகிறார்கள். இவளை அழித்தால் தான் இந்த பகுதியின் மக்களே வாழ முடியும். அதனால கொன்று விடுன்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். அப்பத்தான் ராமன் தான் பண்ண தவறுன்னு நினைத்து கொள்ளுகிறானாம். எப்ப தந்தையார் தசரதன் எனக்கு தெய்வம் போன்றவர், அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை மீறி நான் நடக்கவே கூடாது. அந்த தசரதன் பார்த்து ராமா விஸ்வாமித்திரரோடு போ, அவர் என்ன சொல்லுகிறாரோ பண்ணு, உனக்கு நல்லதைத்தான் சொல்லுவார்னு சொல்லி அனுப்பிச்சிருக்க. பிதுர்வச்சன நிர்தேசாத்து பிதுர்வச்சன கௌரவாத்து வச்சனம் கௌசிகஸ்யேதி கர்த்தவியம் அபிசங்கயா என்று ராமன் கூறுகிறார். தகப்பனாருடைய ஆணை என்ன? விஸ்வாமித்திரர் சொல்லுவதை செய் அப்படின்னு எப்ப தந்தை சொல்லிட்டாரோ அதற்கு மேல நாம் ஆராய்வதற்கு யார்? விஸ்வாமித்திரர் சொன்னார்னால் ராமன் செய்தார்னு இருக்கணும். இல்லாட்டா இந்த ரிஷிகள் எல்லாம் எழுதி வைக்கும் போது விஸ்வாமித்திரர் ராமனுக்கு ஆணையிட்டார். ராமன் ஆலோசனை பண்ணி பார்த்து சரின்னு ஒப்புக்கொண்டு தாட்டகையை கொன்னார்னு சொன்னால் அது ராமனுக்கு பெரிய இழுக்கு. விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமன் செய்தான். பரத்வாஜர் சொன்னார், ராமன் செய்தான். எல்லா இடத்தையும் பார்க்கலாம்.
பரத்வாஜஸ்ய அனுசாசனாத் சுக்ரீவ வச்சனாச்சைவ ஹனுமத் வச்சனாச்சைவ. பல இடங்களில் அவர் என்ன காரணம் காரியம் எல்லாம் கேட்கவே மாட்டார். சுக்ரீவன் ராமா இந்த 7 மரங்கள் உள்ளன, ஒவ்வொரு மரத்தையும் வாலி ஒரே அம்பாலே வீழ்த்தி விடுவார், ஒன்னால வீழ்த்த முடியுமான்னு கேட்டால் இவருடைய பெருமையை நிரூபிக்க வேண்டிய நிலையிலேயா ராமன் இருக்கார். சுக்ரீவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும், ஆனா கேள்வியே கேட்கல. சரி, அவன் ஏதோ கேட்கிறான், நண்பன் கேட்கிறான்னு ஒரே அம்பால 7 மரங்களையும் தானும் கொய்து முடித்தார். அப்ப சுக்ரீவன் சொன்னார்னால் ராமன் மறுபேச்சு கேட்க மாட்டார். ஒரு பெரியவர் ரிஷி சொல்லுகிறார்னால் அதை எதிர்த்து ராமன் பேசினார்னு சரித்திரமே கிடையாது. அதனால தான் ஆராய்ந்து பார்த்ததற்கு தன்னையே கடிந்து கொள்ளுகிறாராம். பணிவுன்னு சொன்னால், ஒரு பெரியவர் சொன்னால் அதை நானும் யோசிச்சு பார்த்தேன், சரியாத்தான் இருக்கும் போல் இருக்கு, அதனால பண்றேன்னு பண்ணக்கூடாது. பணிவு, ஒருத்தர் சொல்றதை கேட்கிறோம்னால் பெரியவர் சொன்னார்னா சரியாக இருக்கும்னு நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையோ, அதுக்காக எல்லாத்திலையுமே அப்படி பண்ண முடியாது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.